மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் போவோம். அத்தியாயம் 7 பதம் 11. சரஸ்வதி மாதாஜி, வெற்றி செல்வி மாதாஜி அன்மியூட்ல இருக்கீங்களா? இருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பலம் 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 பலவதாம் சாஹம் பலவதாம் சாகம் பலவதாம் சாஹம் பலவதாம் சாகம் பலம் பலவதாம் சாஹம் பலம் பலவதாம் சாகம் காமராக 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 விவர்ஜிதம் விவர்ஜிதம் காமராக விவர்ஜிதம் காமராக விவர்ஜிதம் காமராக விவர்ஜிதம் காமராக விவர்ஜிதம் தர்ம விருத்தோ தர்மா விருத்தோ தர்ம விருத்தோ தர்மா விருத்தோ தர்ம விருத்தோ பூதேஷு தர்மா விருத்தோ பூதேஷு தர்ம விருத்தோ பூதேஷு தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி 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 பரதர்ஷப பரதர்ஷப காமோஸ்மி பரதர்ஷப காமோஸ்மி பரதர்ஷப காமோஸ்மி பரதர்ஷப காமோஸ்மி பரதர்ஷப பலம் பலவதாம் சாஹம் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் காமராக விவர்ஜிதம் தர்ம விருத்தோ பூதேஷு தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப காமோஸ்மி பரதர்ஷப. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வெற்றி செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. பதம் 11. பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. Hare Krishna. So, Krishna Maharaj. Hare Krishna, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி. ஜய ராத மாதவா ஜய குஞ்ச விஹாரி ஜய ராத மாதவா ஜய குஞ்ச விஹாரி ஜய கோபி ஜன வல்லபா जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जनं यशोदनन्दन प्रजनरञ्जनं
जनम यमुनदीरा वनचारी यमुनदीरा वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर हरे जय राधा रमण हरे जय राधा श्याम सुंदर राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रील प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रील गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण माता जी हरे हरे कृष्ण कृष्ण माता जी हरे कृष्ण माता जी हरे हरे कृष्ण हरे कृष्ण माता जी माता जी प्रणाम हरे कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण माता जी हरे कृष्ण எல்லாருக்கும் माता हरे जी कृष्ण दंडवत प्रणाम अनेवरुக்கும் हरे हरे कृष्ण माता जी अनेवरुக்கும் प्रणाम जी हरे कृष्ण हरे कृष्ण माता माता जी हरे कृष्ण माता जी सो मंगलाचरणम சொல்லிக்கலாம் ओके ओम ज्ञानन्दिमिरान्धस्य ज्ञानं शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः नमो ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाक्षत्यदे सदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு 11வது ஸ்லோகம் போறோம் ஓகே 7வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம் பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப சோ யாராவது மொழிபெயர்ப்பு படிங்களேன் யாரு படிக்கணும் சாரி अमरनाथ प्रभु अमरनाथ இன்னைக்கு प्रभु நாம அமர்நாத் பிரபு ஹரே கிருஷ்ணா மாதாஜி பிரபு படிங்க பிரபு ஹரே கிருஷ்ணா பரதர்களின் தலைவா அர்ஜுனா காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத காமமும் நானே ஹரே கிருஷ்ணா பிரபு தேங்க்ஸ் பிரபு
ஸோ இன்னையோட ஸ்லோகத்துல இப்போ போன பதமும் சரி, இந்த பதமும் சரி, அதுவும் இல்லாம இப்போ 4-5 ஸ்லோகங்களாகவே என்ன பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் பகவான் வந்து எல்லா விஷயத்திலும் ஜடமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் வந்து அவர் எல்லா இடமும் வியாபிச்சிருக்காரு. எல்லாவற்றோட சாரம் எசன்ஸும் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம். சோ இன்னையோட ஸ்லோகத்துல என்ன நம்மளோட நம்ம இன்னைக்கு இந்த லோகத்துல வாழ்றதுக்கு எல்லா விஷயமும் அதோட பேசிக்கா இருக்கட்டும், எல்லா விஷயத்தோட மூலமும் பகவான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? சோ இப்ப ஒரு மரம் இருக்கு, அதோட வேர்னாலதான் அந்த மரம் எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும், இப்ப ஆலமரம் எல்லாம் பாருங்க, அவ்வளவு வேர் போட்டு மரம் அவ்வளவு பெருசா இருக்கும். சோ இதுக்கெல்லாம் பேஸ் எங்க இருந்து இருக்குன்னா ரூட் தான், அதோட வேர் தான் இல்லையா? அது அவ்வளவு ஸ்ட்ராங், எந்த அளவுக்கு வேர் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு மரம் வந்து அவ்வளவு அழகா அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல இது எல்லாத்தோட மூலமும் பகவான் தான். நம்ம ஆல்ரெடி ராதாராணி மாதாஜி மத்த பரதரம் நானியாத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? ஒரு ஸ்லோகம் எடுத்தாங்க. எப்படி வந்து ஒரு நூலுல வந்து முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கோ அதே போல பகவான் இந்த மொத்த லோகத்தையும் ஜடமா இருக்கட்டும், ஆன்மீகம் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த நூலு கட்டாயிடுச்சுன்னா எல்லாமே பெறும். அதே போல பகவான் வந்து எல்லாத்தையும் தாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு லைன் பை லைனா போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பலம் பலவதாம் சாகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. பலம் பலவதாம் சாகம் அப்படின்னா நான் தான் பலசாலிகளின் பலம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல பகவான் இங்க சொல்லுகாரு. சோ அதுக்காக எல்லா பலமும் பகவான் தான் சொல்லக்கூடாது. ஓகே, எப்படிப்பட்ட பலமா இருக்கட்டும், ஒரு தர்மத்தோட கனெக்ஷனோட பிளஸ் ஒரு ஒரு சுய கட்டுப்பாடோட பிளஸ் வந்து ஒரு சேவைக்காக, ஒரு பாதுகாப்பிற்காக இந்த பலம் இருக்கணும். இங்க அழகா பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இந்த பலம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கணும்னா பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய பலம், அராஜகத்திற்காக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பலத்துல வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்றாரு. சோ ஆனா அந்த பலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 விஷயங்களை இங்க சொல்லுவாங்க. காமராக விவர்ஜிதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலம் எப்படி இருக்கணும்னா காமமும் இருக்கக்கூடாது, பற்றும் இருக்கக்கூடாது. அதுக்காக இது ரெண்டுமே இல்லாம இருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த காமம் எப்படி இருக்கணும், பற்று எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காமம் எப்படி இருக்கணும், சொந்த புலன் இச்சைக்காக, நம்மளோட இச்சைக்காக, இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இப்படி இருந்தாதான் என்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த காமம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பற்றும் இருக்கக்கூடாது. எப்படி பற்று, நம்ம சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னால இது இல்லாம வாழவே முடியாது. சோ இப்ப நானே நிறைய விஷயத்துல யோசிப்பேன். சோ ஒரு இடத்துக்கு போனா இங்க வந்து என்னால வாழ முடியாது, எனக்கு இங்க வீட்டுல இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கு, வேற இன்னொரு இடத்துக்கு போனா என்னால அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட் சிச்சுவேஷனா இருக்கு. கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்கு மேலேயும் நம்மளோட ஒரு பற்று தான். எங்க இருந்தாலும் நம்மளால இருக்க முடியும், ஆனா அது வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு தர்மத்துக்கு உகந்ததாக இருக்கணும். அதுதான் பார்க்கணுமே தவிர நம்மளோட கம்ஃபர்ட் சிச்சுவேஷனுக்காக நம்ம வந்து இந்த பற்றா இருக்கட்டும், இந்த காமமா இருக்கட்டும், இது இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத விஷயத்துல வந்து எனக்கு இது இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ பகவான் இங்க என்ன சொல்லுவாரு, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல ஒரு சிச்சுவேஷன், நல்ல ஒரு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கோல்மால் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு வேலையா இருக்கட்டும் தர்மத்துக்கு புறம்பாவும் செய்யும் இல்லையா? ஏன்னா அந்த வேலை கிடைச்சா நம்மளால சுகபோகமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஏகப்பட்ட விஷயம், ஒரு என்ன சொல்றது, இல்லீகலா நிறைய விஷயங்களை பண்ணுவோம். தர்மத்துக்கு உகந்து நம்ம பண்ணாம இல்லீகலா நிறைய விஷயத்த பண்ணி அந்த வேலையில போய் நம்ம உட்கார்ந்துக்கணும், அப்ப நம்ம சுகபோகமா இருக்க முடியும் அப்படின்னு. இதெல்லாம் பலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க சொல்றாரு. சோ அதே போல ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு காலேஜா இருக்கட்டும், நம்ம இஷ்டத்துக்கு நம்மளோட இதுக்கு எபிலிட்டி, நம்மளோட திறமைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம உட்காருறது இல்ல, நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு இல்லீகலா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்றாரு. சோ பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னோட செல்ஃபிஷ், உன்னோட என்ன சொல்றது, சுயநல நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பலம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பகவான் சொல்றாரு. சோ 2வது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மோ விருத்தோ பூதேஷு அப்படின்னு சொல்ல, பூதேஷ்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எல்லா உயிர்வாழிகளிலும் காமோஸ்மி, காமோஸ்மி அப்படின்னா நான் தான் காமமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுறாரு. சோ எப்படிப்பட்ட அந்த காமம் நான் தான் அப்படின்னு சொல்லுறாரு. எல்லா உயிர்வாழிகளிலும் காமம் நான் தான். அது எப்படிப்பட்ட காமம் அப்படின்னா தர்மா விருத்தோ அப்படின்னு சொல்லுறாரு. தர்மத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய, தர்மத்திற்கு விரோதமில்லாத காமம், எல்லா உயிர்வாழிகள்லயும் இருக்கக்கூடிய தர்மத்துக்கு விரோதமில்லாத காமம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பகவான் வந்து இங்க சொல்றாரு. சோ இந்த தர்மா விருத்தோ அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இது தர்மத்திற்கு விரோதம் இல்லாம இருக்கணும், தர்மத்திற்கு வழியில ஒரு
ஹரே கிருஷ்ணா. அந்த காமம் இருக்கணும். அதுக்காக எல்லா விதமான காமமும் இருக்கக்கூடாது அப்படியும் சொல்லல. எல்லா ஆசைகளையும் விட சொல்லல. ஆசை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆசை தர்மத்துக்கு உகந்ததாக நீ ஆசைப்பட்டுட்டு போ. அது ஓகே. அந்த காமத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லுறாங்க. சோ நம்ம இதுல இருந்து 2 விஷயம் எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஆசை பார்த்தீங்கன்னா நமக்கு பௌதீகமாகவும் ஆசை இருக்கு, ஆன்மீகமாகவும் ஆசை. அது எப்படி அப்படின்னா, இந்த பௌதீகமான ஆசை நம்மளை என்ன பண்ணும்? ஏன் அவர் இல்ல அப்படின்னு சொல்லுறாருன்னா, இது என்ன பண்ணும்? ஆன்மீகமான ஆசை நம்மளை என்ன பண்ணும்? பௌதிகமான ஆசை என்ன பண்ணும்? எனக்கு எனக்கு சுயநலத்திற்காக நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா ஆன்மீகமான விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் சேவை பண்ணணும். கரெக்டா இல்லையா? நமக்காக சுயநலம் இல்லாம இருக்கக்கூடிய ஆசை. அதே போல நம்மள பௌதிகமான ஆசை எப்படி இருக்கும்? நம்ம செல்ஃப் சென்டர்டு, நம்மள மையமாக வச்சு அந்த ஆசை இருக்கும். ஆனா இன்னொன்னு வந்து பகவானை மையமாக வச்சு, பக்தியை மையமாக வச்சு இருக்கக்கூடிய ஆசை வந்து ஆன்மீகமான ஆசை. அதே போல நம்ம இந்த பௌதிகமா நம்ம இப்படி நம்மளை வச்சு பண்ணக்கூடிய ஆசை என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பந்தத்தை கொடுக்கும். இந்த சம்சார சாகரத்துல நம்ம திருப்பி நம்மளை விழ வைக்கும். ஆனா பகவானை மையமாக வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஆசை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அது முக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பௌதீகமா இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து எதனால வழிநடத்தப்படுது? நம்மளோட புலன்களால வந்து வழிநடத்தப்படுது. ஆனா பகவானை வந்து மையமாக வச்சு பண்ணக்கூடிய விஷயம் வந்து குரு, சாது, சாஸ்திரா, அதை கைட் பண்ண, அது மூலமா நம்ம வந்து இந்த விஷயங்களை பண்ணுவோம், அந்த ஆசை அப்படின்னு சொல்லி. சோ இந்த பௌதீகமா நம்ம இப்படி ஆசைப்பட்டு இந்த பந்தத்துல விழுந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, கடைசி இதனால ஒரு அமைதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீகமா நம்ம பண்ணக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய எல்லா இச்சைகளும் இருக்கட்டும், நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கடைசி என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்மளோட பியூரிஃபிகேஷன், நம்மளை வந்து அது மேலும் 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 நம்மளை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ பிரபுபாதோட பர்போர்ட்ல இருந்து ஒரு 2 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இதை பார்த்து. சோ பிரபுபாத் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பலசாலி மனுஷனோட பலம், அவர் பலம் வந்து நான் சொல்றாரு இல்லையா, எல்லா பலசாலியோட பலம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பலசாலி மனுஷனோட பலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு பலவீனமாக இருக்கக்கூடியவங்கள பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும். அது மற்றபடி அராஜகத்திற்காக இருக்கக்கூடாது. இன்னைக்கு எப்படி பண்ணுவோம்? நம்மகிட்ட பலம் இருந்தா, நம்மகிட்ட சம்டைம்ஸ் செல்வத்துல பலம் இருக்கலாம், பொசிஷன்ல இருக்கலாம், நிறைய விஷயத்துல இருக்கலாம் இல்லையா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தர்மத்திற்கு புறம்பாக நம்ம பலத்தை வந்து, நம்ம அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொசைட்டி அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ அந்த பலம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் பண்ணுவாரு. ரியல் பலம், உண்மையான பலம் எப்படி அப்படின்னா, அடுத்தவங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும். பிளஸ் வந்து நம்ம சொந்த இதுக்காக இருக்கக்கூடாது, இச்சைக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், இதுல வந்து நம்ம வந்து என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு போலீஸ்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவருக்கு அதிகாரம் இருக்கும், அதே நேரம் பலம் இருக்கும் இல்லையா. சோ அதை பார்த்து அதை வச்சு அவர் என்ன படக்கூடாதுன்னு அப்படின்னா, அதை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. சோ அதுக்காக ஒரு நிரபராதியா இருக்கட்டும், அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், துன்புறுத்துறதா இருக்கட்டும், இந்த விஷயம் வந்து பலம் கிடையாது. அதே நேரம் ஒரு போலீஸ்காரரோட டியூட்டி என்னவா இருக்கணும்? மக்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும். கரெக்டா இல்லையா? சோ அதை வந்து அவங்க பண்ணணும். இது வந்து ஒரு ரியல் பலம், அவங்கள வந்து ப்ரொடெக்ஷன்ல வச்சுக்கிறது. இன்னைக்கு பார்த்தா எல்லாமே சொசைட்டி வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. யாரு பாதுகாக்கணுமோ அவங்கள பார்த்தே நமக்கு பயமா இருக்கு. அவங்களே இன்னைக்கு நம்மளை வந்து பாதுகாக்கல, அதை நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ ஆனா இன்னைக்கு போலீஸ்காரங்களா லஞ்சம் வாங்கதா இருக்கட்டும், மக்களை கஷ்டப்படுத்ததா இப்படி போயிட்டு இருக்கு. சோ இது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஹனுமான் எடுத்துக்கலாம். ஆன்மீகமா பாத்தீங்கன்னா ஹனுமான் எடுத்துக்கலாம். மெட்டீரியலா இந்த விஷயங்கள் சொன்னேன். ஆன்மீகமா பாத்தீங்கன்னா ஹனுமான் எடுத்துக்கலாம். ஹனுமானுக்கு வந்து பலம் இருந்தது இல்லையா, பயங்கரமாக ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆனா அவர் எதா பண்ணாரு? மிஸ்யூஸ் பண்ணாரா? கண்டிப்பா பண்ணல. அவரை எதுக்கு பண்ணாரு? பகவானோட திருப்திக்காக, அவருக்காக அந்த பலத்தை வந்து ஹனுமான் வந்து யூஸ் பண்ணாரு. சோ அப்ப வந்து அப்படிப்பட்ட அந்த பலத்துலதான் பகவான் இருக்காரு. சோ ஹனுமானோட ஸ்ட்ரென்த்ல வந்து பகவான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, பீமனா இருக்கட்டும். சோ இவங்களுக்கெல்லாம் பலம் இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பகவானோட மிஷனுக்காக, கிருஷ்ணரோட திருப்திக்காக அவங்க அந்த பலத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. தர்மத்தின் வழியில அவங்க அந்த பலத்தை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். அதனால ஹிரண்யகசிபு எடுத்துக்கோங்க. ஹிரண்யகசிபு என்ன பண்ணாரு? அவர் எதுவுமே பண்ணல. அகங்காரமா இருக்கட்டும், அந்த காமம், அந்த விஷயத்துக்காக அவரோட பலத்தை வந்து அவர் யூஸ் பண்ணாரு.
சீதா தேவிய சீதாமாவை கடத்ததுக்கு இந்த விஷயங்கள் ஆசைப்படுகிறது இச்சை இது எல்லாமே அவரோட சொந்த சுய புலன் இச்சைக்காக அவர் பயன்படுத்தினாரு. இந்த இடத்துல வந்து பகவான் இந்த பலத்துல வந்து அவர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்தது வந்து பிரபாத் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த பலம் இப்ப நம்ம பலத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. அதுல வந்து ஒரு என்ன சொல்றது பேஷன் என்ன சொல்லுவோம் இல்லையா, சில விஷயங்களை நம்ம பயன்படுத்துறதுல வந்து நம்ம ஒரு பெரிய கிரேசியா அப்படியெல்லாம் இருப்போம் இல்லையா, அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, பிரபுபாத் எப்பவுமே சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள், ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தி வந்து ஒரு டாக்டர் கிட்ட இருக்கிறதுக்கும் ஒரு குற்றவாளி கிட்ட இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாரு, அதே கத்தி அதை வந்து அழகா ஒரு நல்ல ஒரு உயிரை சேவ் பண்ணதுக்காக அவர் வந்து ஒரு யூஸ் பண்ணுவாரு. அதே நேரம் ஒரு குற்றவாளி என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு உயிரை வந்து எடுக்கிறதுக்காக அந்த கத்தியை யூஸ் பண்ணுவான். சோ இந்த இடத்துல வந்து அதனால பலம் எங்க இருக்கணும் அதை வந்து நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெண்டாவது விஷயம், அதோட பர்பஸ் என்ன அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் நம்ம காமம். இந்த காமம் வந்து தர்மா விருத்தோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர். சோ தர்மத்திற்கு வந்து விரோதமில்லாத காமம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதுக்காக அவர் வந்து காமமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல, தர்மத்துக்கு புறம்பாக அந்த காமம் இருக்கக்கூடாது. அந்த காமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க பிரபுபாத் என்ன சொல்லுவாருன்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக அந்த காமம் இருக்கணும், அந்த குழந்தையும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளாக மாற்றதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பதான சம்ஸ்காராஸ் எல்லாமே நிறைய இருக்கு, 10 விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து கல்யாணத்துல இருந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணையதுல இருந்து அதுக்கு பிறகு குழந்தைய பெற்றதுல இருந்து அதுக்கு நாமகரணமா இருக்கட்டும், சீமந்த இதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு அது பேரு இது அன்னப்பிரஷ்னமா இருக்கட்டும், அடுத்தது வந்து அவங்களுக்கு எழுத்து படிப்பிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்படி ஏகப்பட்ட இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணி அந்த ஒரு குழந்தைய வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல ஒரு கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைங்களா நம்மளை மாற்ற முடியும். ஸோ அப்படி இருக்கணும் நம்மளோட காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாஸ்திரம் வந்து இந்த அதுதான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொடுக்காங்க, ஒரு லீகனான விஷயத்த கொடுக்காங்க. அது மூலமா நம்ம ஒரு தர்மத்தின் படி அது ஒரு தர்மம். சோ அந்த தர்மத்தின் படி ஒரு ஒழுங்கு ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஒரு ஒழுக்க விதிமுறைகளின் படி நம்ம வந்து ஒரு காமத்தை வந்து வச்சுக்க முடியும். அப்படி நம்ம பண்ணும்போது இந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு குழந்தைய பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க வந்து கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுவாங்க. சோ பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸோட கடமை என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பெற்றுக்கூடிய குழந்தைங்க நம்ம குழந்தைங்க வந்து அந்த பக்தியில இருக்கிறது படி நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது இந்த சொசைட்டிக்கு வந்து மோசமான விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்கோம் இல்லையா சொசைட்டி எப்படி இருக்குன்னு, ஒவ்வொரு நிறைய கேஸுகள் பார்க்கோம் இல்லையா, எப்படியோ இருக்காங்க மக்கள், பிள்ளைங்க அப்படி இருக்கு, மோசமா இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணாம ஒரு பக்தி மூலமா ஒரு ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் மூலமா ஒழுங்கா ஒரு பிள்ளைங்களை நம்ம பெத்துக்கல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே படிச்சோம் வர்ண சங்கரா. ஓகே, தேவையற்ற சந்ததிகளை தான் நம்ம உருவாக்குவோம். அந்த தேவையற்ற சந்ததிகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு வந்து கெடுதலை தான் கொடுக்கும். அப்ப இருந்து நம்ம குய்யோன்னு அழுது எந்த யூஸும் இல்லை. கரெக்டா இல்லையா? சோ நான் இப்படியெல்லாம் பண்ணேன் ஆனா இந்த குழந்தை இன்னைக்கு இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படாது. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம இது சொல்லு. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பிரபுபாத் வந்து இச்சையை பத்தி சொல்லுறாரு. எல்லா இச்சையும் எல்லா ஆசையும் தப்பா அப்படின்னு சொன்னா கிடையாது. நம்ம ஆசையை வந்து நிறுத்த முடியாது, எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. சோ அந்த ஆசையை எப்படி பண்ணணும்னா மாற்றதான் செய்யணும். அந்த ஆசையை எங்க மாற்றணும் அப்படின்னு சொன்னா பக்தி வழியில. இன்னைக்கு நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும், இதை பண்ணோம் அதை பண்ணோம், சோ இப்படி புதுசா ட்ரெஸ் வாங்கணும், இதெல்லாம் நீங்க பகவானோட ஃபெஸ்டிவலா இருக்குது, பகவானை சென்டரா வச்சு நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாத்தி நம்ம வந்து அந்த ஆசையை வந்து பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அது இதுக்கு பந்தத்தை தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல நம்ம ஆல்ரெடி 3rd சாப்டர்ல கூட பார்த்தோம் இல்லையா, காமம் தான் மிக எதிரி, காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா, ஒரு மகா ஸ்லோகம். சோ காம ஏக இக வைரினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமம் தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காமம் இருக்கலாம், அந்த காமம் எப்படி இருக்கணும், அப்படி அது தர்மத்தின்படி இருந்ததுன்னா அதுல வந்து பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளோட சந்தோஷத்திற்காக இல்லாம நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா பகவான் என்னோட சந்தோஷத்துக்காக இருக்காரு. நம்ம இப்ப டெம்பிளுக்கு எல்லாம் போறோம், கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுவோம், என்ன கும்பிடுவோம், ஐயோ எனக்கு இதை கொடு அதை கொடு, நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா. சோ அப்படி
அப்படிப்பட்ட காமம், காமம்னா தீவிர இச்சை, தீவிர ஆசை தான் காமம். சோ ஒன்லி குழந்தை பெத்துக்கிறது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயுமே இந்த காமம் இருக்கு. சோ அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இருக்கு. நம்ம வந்து இது வேணும் அது வேணும்னு இல்லாம நம்ம வந்து பகவானை மையமாக வச்சு பகவானை திருப்திப்படுத்துறதா நம்மளோட காமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம நம்மளோட வாழ்க்கையில பார்க்கணும். நம்ம வந்து இப்ப இந்த ஸ்லோகாலாம் படிக்கும்போது நம்ம பார்க்கணும், நம்மளோட இச்சை வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்கா, இல்ல செல்ஃபிஷ் இல்லாம இருக்கா பார்க்கலாம். சோ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா குரு சாது சாஸ்திராவை வச்சு இருக்கா. இது வந்து நம்மள வந்து நம்ம இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், செயல்கள், நம்மளோட ஆசைகள் இதெல்லாம் நம்ம பகவான்கிட்ட நம்மள வந்து கொஞ்சம் க்ளோஸரா வச்சிருக்கா, இல்ல இது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தபடி நம்ம செய்யமா. சோ இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம போட்டு பார்த்துக்கணும். சோ இதெல்லாமே நம்ம கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துல வந்து நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இப்ப இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நதி இருக்கு. சோ நதி வந்து ரொம்ப ஃபாஸ்டா பாஞ்சு போயிட்டு இருக்கு. போகும்போது அது போகக்கூடிய கரையில வந்து நிறைய செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்கும் இல்லையா. சோ அதுகளையும் அது வளப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். சோ அதே போல ஒரு ப்ராப்பரான ஆனா அதே இது பாத்தீங்கன்னா அந்த நதியே ரொம்ப ஓவர்ஃப்ளோ, சம்டைம்ஸ் ஃப்ளட் எல்லாம் வரும் இல்லையா, பயங்கரமா பெஞ்சு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா சைட்ல இருக்க விஷயங்களை அது அழிச்சிட்டு போயிடும். அதே போலதான் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம தர்மத்தோட நம்மளோட லைஃபை வந்து நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட வாழ்க்கையை வந்து ப்ராப்பரா நம்ம வாழ்க்கையை வந்து வளப்படுத்தும். நம்ம வந்து ஆன்மீகமா முன்னேறி இந்த பந்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். அப்படி நம்ம தர்மத்திற்கு புறம்பா நம்ம வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா அது இந்த அழிவை தான் நமக்கு கொடுக்கும். திருப்பி திருப்பி இதுல நம்ம திருப்பி சிக்குவோம். இதுதான் இதோட மெயின் விஷயம். சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட தர்மம் இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட பலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தர்மத்தின்படி இருக்கணும். அது சுயநலம் நோக்கத்தோட இருக்கக்கூடாது, நம்மளோட இச்சைக்காக இருக்கக்கூடாது. சோ நம்ம வந்து நம்ம அந்த உண்மையான பலம் அப்படின்னு சொல்றது அடுத்தவங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும், அராஜகத்திற்காக அந்த பலம் இருக்கக்கூடாது. சோ அதே போல ரெண்டாவது விஷயம் ஆசை இருக்கணும். ஆசை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா தர்மத்திற்கு புறம்பாக வந்து இருக்கக்கூடாது. சோ அதே போல ஒரு செக்ஸ் லைஃபிங் அதை பத்தியும் மெயினா சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும்னா தர்மத்தின்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி, ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த இச்சை, நம்ம காம இச்சை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு நல்ல குழந்தைகளை வந்து நமக்கு வந்து கிருஷ்ணா கான்சியஸ் பக்தர்களை வந்து நமக்கு அது பின்னாடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாகவதம் போலாம். பாகவதம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க, அதோட அதுக்கு முன்னாடி நாராயண நமஸ்கிருத்தியம் சொல்லிக்கலாம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கேதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ தைத்தன்யேஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஸ்லோகம் வந்து முசுக்குந்தன் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நேத்துக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு கோட்டையை நிறுவுகிறார் இல்லையா, துவாரகால வந்து ஒரு கோட்டையை வந்து அவர் அமைக்கிறாரு. அவர் எதுக்காக பண்ணினாரு அப்படின்னு சொன்னா எல்லா மக்களையும் சேஃபா அதுக்குள்ளாடி வச்சுட்டு சண்டை போட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசைட் பண்றாரு. டிசைட் பண்ணிட்டு அவர் காளையவனை பத்தி நேற்றுக்கு சொன்னாரு பிரபு. சோ காளையவனை வந்து போர் புரியதுக்கு அவரு கிளம்புறாரு. சோ எப்படி கிளம்புறாரு அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். சோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த கோட்டைக்கு வந்து பலராமரை வந்து அதோட லீடரா போட்டுட்டு பலராமரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் வந்து சண்டைக்கு கிளம்புறாரு. சோ சண்டைக்கு பகவான் எப்படி கிளம்புறாருன்னா எந்தவித ஆயுதங்களும் இன்றி அவர் வந்து கிளம்புறாரு, தனியா கிளம்புறாரு. சோ அப்படி கிளம்பும் போது காளையவன் வந்து பகவானை வந்து பாக்குறான். பார்க்கும்போது அவன் வந்து இதுக்கு முன்னாடி காளையவன் வந்து கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை. சோ இப்பதான் பாக்காரு. பகவான் அங்க எப்படி இருக்காருன்னா அவரோட அழகை வந்து வர்ணிக்காரு. நேற்றுக்கே சொன்னாரு,
மஞ்சள் நிற பீதாம்பர ட்ரெஸ் போட்டு அந்த கௌஸ்துப மாலை ஸ்ரீவஸ்த குறி பிளஸ் வந்து வைஜெயந்தி மாலை அப்படியே கீழே வர தொங்குதான். அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு அவ்வளவு அழகா பகவான் வந்து இருக்காராம். அவரோட நாலுகை ரூபத்துலதான் பகவான் அந்த இடத்துல போறாரு. சோ பாத்தீங்கன்னா அவரோட கண்களா இருக்கட்டும், அவரோட முகமா இருக்கட்டும், அவரோட நெற்றியா இருக்கட்டும், ஒவ்வொரு பார்ட்டு பை பார்ட்டா இங்க வர்ணிக்காங்க. சோ அவ்வளவு அழகா பகவான் இருக்காரு. சோ காளைவன் பார்க்க அவனுக்கே தாங்க முடியல, வியப்பா இருக்கு, இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு முன்னாடி நாரதர் சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது. இப்படிதான் பகவான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு ஒருவேளை இவன் வந்து வசுதேவனா இருப்பானோ, வாசுதேவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவரோட பையனாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து காளையவன் வந்து எல்லா லட்சணமும் நாரதர் சொன்ன எல்லா லட்சணமும் இவன்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காளையவன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கான். அப்ப வந்து பகவான் வந்து எந்த விதமான ஆயுதமும் இல்லாம, ரதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. எங்கன்னா காளையவனோட படைகள் எல்லாம் வச்சுட்டு காளையவன் நின்னுட்டு இருக்கான். சோ அந்த படைகளை கிராஸ் பண்ணிட்டு பகவான் வந்து வராரு. அப்போ ஒரு சத்திரியனோட டியூட்டி என்ன அப்படின்னா, அவனோட அழகு என்ன அப்படின்னா, ஒரு சண்டை போடும்போது ஆயுதம் இல்லாம வரும்போது நம்ம எதிர்த்து ஆயுதத்தோட அவங்கள பண்ணக்கூடாது. கரெக்டா? தானும் ஆயுதம் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த தர்மத்தோட அந்த விஷயத்த வந்து காளையன் வந்து யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அவனும் இந்த படைகளை எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பகவானோட மல்யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஏன்னா அவர் தான் ஆயுதம் இல்லாம போறாரே அப்படின்னு. ஆனா அவர் எதையுமே நோட் பண்ணல, அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. சோ அப்ப இவனும் பின்னாடி என்ன பண்ணுவான், நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கு பிறகு ஓட ஆரம்பிக்கான். ஆனா அங்க பகவானை வந்து அவனால ரீச் பண்ண முடியல. சோ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பகவத்கீதையில மன வேகத்தோட அளவுக்கு கூட மனோவேகத்தினால கூட நம்ம பகவானை பிடிக்க முடியாது. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபாஸ்ட். ஒன்லி அவரை எப்ப நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னா பக்தி தொண்டுனால மட்டும்தான் பகவான் வந்து நம்ம பிடிக்க முடியும். சோ இது காளையவனுக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபாஸ்டா பின்தொடர்ந்து ஓடி ஓடி போறான். ஆனா பகவானை அங்க பிடிக்க முடியல. சோ அப்ப என்ன பண்ணுறான், அப்ப இப்ப கிட்ட வந்துட்டேன்னு போறான். அவனால போக முடியல. சோ கொஞ்சம் தூரம் போன பிறகு பகவான் என்ன பண்ணுறாரு, ஒரு மலை குகைக்குள்ளாடி போய் நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே இவன் நினைச்சிரான், நம்ம கிட்ட சண்டை போடாம இவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வந்து அவன் நிந்திக்க ஆரம்பிக்கிறான். காளையவன் என்ன நிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீ ஒரு எது வம்சத்துல பிறந்த, ஆனா அந்த எது வம்சத்தோட மகிமையே நீ வந்து மோசம் பண்ணிட்டியே. சோ அதுல பிறந்து நீ ஒரு வீரனா இருக்க வேண்டாமா, ஆனா நீ வீரன் இல்லாம கோழையா உள்ள போய் நீ நுழைஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா பாத்தீங்கன்னா அவன் வந்து நிந்திக்கிறாங்க. நிந்திச்ச பிறகு சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க ஒரு காளையவன் எப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னா ஒரு மிலேச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலேச்சா அப்படின்னு சொன்னா யவனர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேத கலாச்சாரப்படி ஒரு தாழ்ந்த லெவல்ல தான் வச்சிருக்காங்க. சோ எப்படி தாழ்ந்த லெவல் அதையும் சொல்லுவாங்க. இப்ப வர்ணாசிரம தர்மப்படி பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா எல்லாம் இருக்காங்க இல்லையா? எல்லாருமே பிறக்கும் போது சூத்திரனா தான் பிறக்கும். சோ அவங்க அதுக்கு பிறகு பண்ணக்கூடிய விஷயம் குண கர்ம விபாகசக, அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை பொறுத்துதான் அவங்க பிராமணராவோ, சத்திரியராவோ, வைஷ்யனாவோ, சூத்திரனாவோ மாறுறாங்க. சோ இங்க காளையவனோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, அவன் தன்னையே தாழ்த்திக்கிட்டு அந்த பகவானை வந்து கண்டபடி நிந்திக்கிறது வந்து எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு அவன் வந்து அனர்த்தங்களோட மாசடைஞ்சு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. சோ அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்கணும், நம்மளோட உணவு முறையா இருக்கட்டும், நம்மளோட செயல்களா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளோட நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 4 விஷயங்கள் வேதத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முறையற்ற பாலுணர்வு, புலால் உண்ணுதல், சூதாடுதல், போதைப் பொருட்கள். இந்த 4 விஷயங்களும் யாரோடது அப்படின்னு சொன்னா முக்கிய அம்சங்கள்னா இந்த மிலேச்சர்கள், யவனர்கள் இவங்களோட விஷயங்கள். சோ இதை யாரொருத்தங்க ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்க எல்லாருமே மிலேச்சர்கள் தான் அப்படின்னு. சோ இங்க காலையில வந்து ஒரு மிலேச்சனா நடந்துகிட்டு பகவானை, ஏன்னா அவனோட சாப்பாடா இருக்கட்டும், அவனோட செயல்களா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த கண்டிஷன்ல அவனை வச்சிருக்கு. சோ அவன் வந்து கண்டபடிக்கு பகவானை வந்து அங்க நிந்திச்சிட்டு இருக்கான். சோ இப்படி பகவான் வந்து மலைக்குகைக்குள்ளாடி நுழைஞ்ச பிறகு காளையவனும் பின்னாடி போறான். போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனும் வந்து அதுக்கப்புறம் பகவானே காணல, பார்வையில இருந்து மறைஞ்சாச்சு. உடனே இவனும் உடனே குகைக்குள்ள போறான். குகைக்குள்ள போகும்போது அப்படி கால் தட்டுப்படுது. கீழே ஒரு பெரிய ரூபம் வந்து படுத்து கிடந்து தூங்கிட்டு இருக்கு.
அதோட பார்த்ததுதான் இவர் வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு இங்க வந்து படுத்துக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்க நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு துடிச்சிட்டு இருக்கான், எப்படா அவர் கூட சண்டை போடலாம் சண்டை போடலாம் சண்டை போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணர் தான் உறங்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் நினைக்கிறான். சோ இந்த இதுல வந்து அவன் நினைக்கான், ஓ நம்ம கிட்ட பயந்து போய் படுத்திருக்கான் சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட பலம், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பலத்துல வந்து அவனுக்கு கர்வம் வருது, எனக்கு பயங்கர பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், நிறைய நேரம் பார்க்க அவன் எழும்பல. உடனே இந்த காளையவன் என்ன பண்ணுங்க, அவனை காலால எட்டி உதைக்கிறான். உதைச்சி இது பண்ணுவான். பண்ண உடனே அந்த உறங்கி கொண்டிருந்த ரூபம் வந்து எழும்புது. அவர் எழும்பின உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த கண்கள் எல்லாம் கோபமா இருக்கான், பயங்கர நெருப்பா இருக்கான், கண்கள்லாம் ரெட் கலர்ல இருக்கான். அப்படியே அவரோட கோப அதுல வந்து இந்த காளையவனை வந்து அவரு பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த காளையவன் எரிஞ்சு சாம்பலா போறான். ஓகே, இந்த விஷயம். சோ இப்ப வந்து பரீட்சித் மகாராஜா, இதெல்லாம் பரீட்சித்துக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பாஷணை இல்லையா. சோ பரீட்சித் மகாராஜா இப்ப கேட்காரு, சோ எப்படி காளையவன் வந்து எரிஞ்சி சாம்பலானா, அவன் அங்க படுத்திருந்த அந்த ரூபம் யாரு, எதுக்காக அவர் அந்த படுத்து அங்க தூங்கிட்டு இருந்தாரு, சோ என்ன நோக்கத்திற்காக இந்த சக்தி அவருக்கு எப்படி, அவர் பார்த்த உடனே காளையவன் எரிஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி அவனுக்கு எங்க இருந்து கிடைச்சது, சோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை வந்து பரீட்சித் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்காரு. இப்ப சுகதேவ கோஸ்வாமி சொல்ல ஆரம்பிக்காரு, ஏன்னா இவன் யாரு அப்படின்னா இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ஒரு ராஜா, அங்க தூங்கிட்டு இருந்தார் இல்லையா, அது வந்து இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ஒரு ராஜா. இக்ஷ்வாகு வம்சம் எல்லாருக்குமே தெரியும், ராமர் சாட்சாத் ராமர் பிறந்த குலம், தசரதன் பிறந்த குலம். சோ அந்த குலம் வந்து சூரிய வம்சம், அந்த குலத்துல வந்து வரக்கூடிய மாந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம்பரையில வரக்கூடிய மாந்தாதா அப்படின்னு அவரும் பயங்கர ஒரு புகழ்பெற்ற ராஜா. அந்த ராஜாவோட பையன். இந்த பையனும் எப்படிப்பட்ட பையன் அப்படி, இவனோட பேரு முசுக்குந்தன். இவன் எப்படி அப்படின்னு சொன்னா, வேத கலாச்சாரப்படி தன்னோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தவர். சோ எல்லா விஷயத்தையும் பக்காவா பகவானோட பக்தியில வந்து பக்காவா இருந்தாரு. சோ வந்து அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்தவர். அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, பயங்கர பலசாலி. இந்த முசுக்குந்தன் வந்து பயங்கர பலசாலி. அவர் எப்பவுமே அசுரர்களை எதிர்த்து தேவர்களுக்காக சண்டை போடுறதுக்கு பல முறை போரிட்டு தேவர்களுக்காக வந்து அவர் வெற்றியை வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாக்கு சொல்லுறாரு. சோ இப்படி இருக்கும்போது இவர் சண்டை போட்டு அவரோட வாழ்நாள்ல ஏகப்பட்ட நாட்களை வந்து இந்த தேவர்களுக்காக சண்டை போட்டு அவரோட வாழ்க்கையை வந்து அவர் கழிச்சிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது தேவர்களோட படைத்தளபதி யாரு, கார்த்திகேயன். நீ 10வது அத்தியாயத்துல வரும். ஓகே, கார்த்திகேயன் அவர் வந்து என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, நீ எங்களுக்காக சண்டை போட்டு உன்னோட வாழ்க்கையை பெரும்பகுதியை நீ கழிச்சிட்ட. சோ அதனால நீ இப்ப வந்து உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, அதனால நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுவாரு. நீ இப்போ உன் வீட்டை விட்டு உன்னை வாழ்க்கையை விட்டு வந்து நீ நிறைய நாள் ஆயிடுச்சு. ஆனா அங்க என்ன பண்ணுது, எல்லாரும் உன் குடும்பமா இருக்கட்டும், உன் குழந்தைங்களா இருக்கட்டும், உன்னோட உறவினர்களா இருக்கட்டும், உன்னோட ராஜாங்கத்துல இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா காலம் அவ்வளவு கொடியது இல்லையா, காலம் தனக்காக எதையும் விட்டு கொடுக்காது, அதோட வேலையை அது செஞ்சுட்டே போயிட்டு இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு பிராணி இருக்கு, ஒரு மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தை வந்து ஒருத்தன் வளர்த்துட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்காவா கொஞ்சம் விஷயங்களை வந்து அவன் பிராக்டிஸ் பண்ணுவான். அதுக்கு பிறகு அவன் என்ன சொல்லுதானோ அந்த மிருகம், ஒரு கிளி இருக்கு பாருங்களேன், அது சொல்லி கொடுக்கறத செய்யும். அதே போல நம்ம சர்க்கஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அவன் நிறைய விஷயங்களை அதுக்கு சொல்லி கொடுப்பான். அதுக்கப்புறம் அவன் இப்படி இரு குரங்கு இருக்கும், இப்படி இருன்னா அது இப்படி இருக்கும். சோ அப்படி அவன் எப்படி தன் இச்சைப்படி அந்த மிருகத்தை அவன் ஆட்டி வைப்பானோ, அதே போல காலங்கள் வந்து எல்லாவற்றையும் எதையுமே யோசிக்காது, காலம் அதோட டைமை வந்து பக்காவா பண்ணும். ஏன்னா காலோஸ்மி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து 11வது அத்தியாயத்துல சொல்லுவார், அந்த காலமே நான் தான், அது அதோட வேலையை செய்யும். அதனால அந்த காலத்தோட டைமை வந்து அந்த இதை வந்து யாருமே அதை வந்து தவிர்க்க முடியாது. அதனால உன்னோட குடும்பங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. சோ இத்தனை வருஷத்தை நீங்க ஓட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வரத்தை வேணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து முசுக்குந்தன்ட்ட கேட்காங்க. சோ ஆக்சுவலி நீ முக்தியை தவிர எந்த வரத்தையும் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்தியை யாராலையுமே கொடுக்க முடியாது, ஒன்லி பகவான் முகுந்தனால மட்டும்தான் முக்தியை கொடுக்க முடியும். அதனாலதான் அவரோட பேரு முகுந்தன். சோ வந்து அப்படின்னு கேட்காங்க. அப்போ முசுக்குந்தன் என்ன யோசிக்கான் அப்படின்னு சொன்னா, பல வருஷங்களா நித்திரை இல்லாம தூக்கம் இல்லாம அவன் இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. அப்ப அவன் இந்த தேவர்கள்ட்ட கேட்கான், எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் தூங்கணும், அதுக்காக ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க என்ன வந்து அதுக்கு எனக்கு அந்த வரத்தை கொடுங்க. ஆனா யார் ஒருத்தங்க என்னோட தூக்கத்தை கலைக்கிறாங்களோ
அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோட பார்வையினாலேயே அவங்க வந்து எரிஞ்சு சாம்பலாகுதுபடி எனக்கு ஒரு இதை கொடுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. இதுக்கு கார்த்திகேயன் வந்து சம்மதிச்சு அவரை வந்து பிளஸ் பண்ணி அனுப்புகாரு. சோ இப்படிதான் இந்த முசுக்குந்தன் வந்து அந்த மலைக்குகைக்குள்ளாடி அவர் போறாரு. போய் வந்து அங்க வந்து தூங்கிட்டு இருக்காரு. சோ இத வந்து காளையவன் பார்த்து இப்படி காளையவன் இதுதான் முசுக்குந்தனோட கதை. இதுக்கு பிறகு வந்து பகவான் அங்கிருந்து குகைக்குள்ள போய் மறைஞ்சிட்டார் இல்லையா? சோ அதுக்கு பிறகு பகவான் வந்து முசுக்குந்தனுக்கு முன்னாடி வராரு. அவரை எழுப்பி விட்டாச்சு. சோ இப்ப அவருக்கு முன்னாடி வராரு. சோ இதுல என்ன என்ன பகவானோட நோக்கம்? பகவான் நம்ம எப்பவுமே படிச்சிருக்கோம். அவர் வந்து எப்பவுமே ஒரே சமயத்துல பல நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் வந்து ஒரு லீலையை புரிவாரு. சோ அந்த விஷயத்தை இங்க பண்ணுவாரு. ஏன்னா காளையவனை அழிக்கணும். இன்னொரு விஷயம் அது முசுக்குந்தனால நடக்கணும். அப்படி இன்னொன்னு முசுக்குந்தனோட தூக்கத்தை வந்து கலைச்சி அவனுக்கு வரம் கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பகவானோட இதுல இருந்தது. சோ அதனால அவர் இந்த லீலை, அதனால அவர் நினைச்சிருந்தா வித்தின் செகண்ட் காளையவனை அழிச்சிருக்கலாம். அழிக்கல. தன்னோட பக்தர்களுக்கு அந்த ஒரு பெருமையை கொடுக்கணும், புகழ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த விஷயத்த பண்ணுவாரு. சோ அதனால அவர் காளையவனுக்கு முன்னாடி வராரு. வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அப்பவும் அவர் அதே அழகுல அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ், அந்த பீதாம்பரம் இதெல்லாம் போட்டு நாலுகை ரூபத்துல முசுகுந்தனுக்கு முன்னாடி போகலாம். அவ்வளவு மனுஷன் நம்மளால எல்லாம் பார்க்க முடியாத அழகோட இருந்தாரு பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ முசுகுந்தனும் பகவானை வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பார்த்தா இவர் இவ்வளவு அழகா இருக்காரு, இது யாரா இருக்கு? முசுகுந்தனுக்கும் ஃபர்ஸ்ட் புரியல. இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை பகவானாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ வந்து இந்த வழியெல்லாம், இந்த காடுகள், இந்த வழி எல்லாமே பயங்கர முட்களும் புதர்களுமா இருந்ததே, உன் பாதங்கள் பார்க்க அவ்வளவு தாமரை மலர் போல இருக்கே, எப்படி இதுல நீ நடந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முசுக்குந்தன் வந்து கேட்காரு. ஒருவேளை இது சக்திமானான பகவானா இருக்குமோ, இல்ல தேவர்களோட தலைவரா இருக்குமோ, இல்ல ஏதாவது ஒரு கிரகத்துக்கு அதிபதியாக இருக்குமோ, இப்படின்னு அவன் பலவாறாக சிந்திச்சிட்டு முசுக்குந்தன் நினைச்சு பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட கேட்காரு. இங்க என்ன அப்படின்னா, பகவான் இங்க என்ன சொல்லுகாருன்னா, இந்த இடத்துல வந்து அதுக்கு பிறகு அவர் முன்னாடி வந்த உடனே அங்க பயங்கர பிரகாசமா இருக்கு. அந்த குகை எப்பவுமே இருட்டா தானே இருக்கும். அப்ப பயங்கர பிரகாசமா இருக்கு. அப்போ இவனுக்கு தோணுது இது பகவான் தான். ஏன்னா பகவான் இருக்க இடத்துல டார்க்னஸ், இருளோ அறியாமையோ அங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்கு தெரியுது. சோ அப்ப இது பகவானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முசுக்குந்தன் ஆசைப்படுகாப்புல. நீங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க, ஏன்னா நான் தகுதி உடையவன், நீங்க யாருன்னு தெரியல, எனக்கு தகுதி இருந்ததுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்களோட பெற்றோர்கள் யாரு, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களோட குடும்ப பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க முசுக்குந்தன் கேட்காப்புல. இருந்தாலும் அடுத்தது நெக்ஸ்ட் முசுக்குந்தனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்களை பத்தி நம்ம கேட்க முன்னாடி என்ன தர்மம் அப்படின்னா, நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் நம்மளை பத்தி அவங்களுக்கு சொல்லணும். சோ அதனால முசுக்குந்தன் என்ன பண்ணுவாப்ல, அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க சொல்லுவாரு. நான் இப்படி இஷ்வாகுவம்சத்துல வந்தவன், என்னோட அப்பா மாந்தாதா, என்னோட தாத்தா வந்து யுவனாச்சுவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் நிறைய வருஷங்களா இப்படி ஓய்வு பெறாமல இருந்ததுனால நித்திரைக்காக இந்த குகைக்குள்ள இருந்தேன். இப்ப காளையவன் அப்படின்னு சொல்ல அந்த அசுரனையும் வந்து நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை வந்து அவர் சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுட்டு ஆனா இப்ப வந்து நான் உங்களை பார்த்துட்டேன், என்னை இந்த குற்றங்களை வந்து நான் எல்லாத்தையும், இந்த விஷயத்த வந்து நான் இப்படி எரிச்சிட்டேன். ஆனா உங்களோட இந்த ஒரு அழகிய ரூபத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாக்கியத்தினால என்னோட அந்த சக்தி என்ன சொல்றது, அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து இப்படி பார்த்தோன்னே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நான் இழந்துட்டேன். அதனால நீங்க எல்லா உயிர்வாழிகளோட ஒரு வணக்கத்திற்கு உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முசுக்குந்தன் வந்து சொல்லுவாப்புல. சோ பகவான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அவரோட சிரிப்புக்கு நிறைய அர்த்தம் முன்னாடி கூட எங்க கிளாஸ்ல எடுத்திருக்காங்க. விவிதா மாதாஜி தான் ஒரு வாட்டி எடுத்தாங்க. ஒவ்வொரு சிரிப்புக்கும் பகவானுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. சோ இங்கேயும் பகவான் சிரிக்காரு. சிரிச்சுட்டு அவரு சொல்லுவாரு, என்னோட பிறப்பா இருக்கட்டும், என்னோட தோற்றமா இருக்கட்டும், என்னோட செயல்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால வந்து இதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட என்னோட அவதாரமான அனந்த சேஷன் வந்து 1000 தலைகளோட அனந்த சேஷனும் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்னோட புகழ. ஆனா அவராலையும் இன்னும் சொல்லியே முடிக்க முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் பூமியில வந்து ஒரு அணு துகள்களை கூட எண்ணிடலாம். அதை விட
என்னோட புகழை வந்து சொல்லது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் உனக்கு கொஞ்சம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, முன்னொரு காலத்துல பிரம்மா வந்து எனக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாரு. இந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கும் பக்தர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் பிரம்மா என்கிட்ட வேண்டுனதுக்காக நான் இங்க வந்து வசுதேவருக்கு பையனாக வந்து இந்த எதுகுலத்துல வந்து நான் அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாரு. என்னோட பேரு வாசுதேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாரு. நான் இப்படி நிறைய அசுரர்களை எல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா, கம்சனை அழிச்சேன், இப்படி நிறைய அசுரர்களை எல்லாம் நான் அழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இடத்துல சொல்லுறாரு. அதே போல இப்ப காலநியமி வந்து அவனும் ஒரு அசுரன் தான். உன் திருஷ்டினால நீ வந்து அவனை இது பண்ணிட்ட. ஆனா இப்ப முன்னாடி நான் ஏன் தோண்டி இருக்கேன்னா, நீ ஒரு பெரிய பக்தன். அதனால என்னோட கருணையை வந்து உனக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். சோ அதனால நான் முன்னாடி நான் வந்து இந்த ரூபத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவான் வந்து என்னோட பக்தர்கள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்னட்ட யார் ஒருத்தங்க சரணடையாங்களோ அவங்களுக்கு என்னோட கருணையினால அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்லுறாரு. சோ அதனால சொல்லிட்டு முசுகுந்தன் அவர் என்ன சொல்லுறாரு, நீ உனக்கு வேண்டின ஒரு வரத்தை நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லுறாரு. ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. படிச்சுட்டு அவர் நினைக்காரு, முன்னாடி கர்க முனிவரோட கனெக்ஷன் ஒரு டைம் ஒரு அசோசியேஷன் வந்து முசுகுந்தனுக்கு கிடைச்சது. எப்படி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா, வைவஸ்வமனோட 28வது யுகத்துல வந்து பகவான் வந்து கிருஷ்ணரா இப்படி அவதரிப்பாரு. சோ வந்து அப்படி சொல்லியிருந்தாரு. அத வந்து இப்ப வந்து முசுகுந்தன் நினைச்சு பார்த்துட்டு இவர் கிருஷ்ணரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முசுகுந்தன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே பகவானும் அந்த கருணையை கொடுக்காரு. அது மூலமா அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே பகவானோட பாதத்துல விழுந்து அவன் சரணடைஞ்சு பகவானை பின்வருமாறு பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான். எப்படி ப்ரேயர் பண்ணுவாப்ல அப்படின்னு சொன்னா, எல்லா உயிர்வாழிகளும் இத பத்தி தெரியாம என்ன பண்ணுவாங்க, இந்த பௌதீக லோகம், இந்த புறசக்தி, பகவானோட புறசக்தி தான் இந்த லோகம், இதுல வந்து வசப்பட்டு எல்லாரும் இந்த புலனின்பத்துல வந்து திளைச்சு போய் இருக்காங்க. பகவானோட பாத கமலங்கள்ல சரணடைதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி அவங்களால புரிஞ்சுக்க முடியல. எல்லாரும் ஏமாறுபவர்களாகவும் இருக்காங்க. சோ அதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஏன் இப்படி மயங்கி போய் இருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் அழகா கொடுக்காரா பிரபுபாது. ஒரு வயல் இருக்கு. ஒரு வயல் வந்து பாத்தீங்கன்னா நெடுங்காலமா அது யூஸ் பண்ணாம இருக்கும்போது சுத்தி புல்லு பிடிச்சிரும் இல்லையா, அங்க கிணறுகள்லாம் இருக்கும். அந்த கிணறுகளும் சேர்ந்து புல்லுலால மறைக்கப்பட்டிருக்கும். அப்ப மிருகங்கள் என்ன வரும், சாப்பிடணும்னு வந்து கடைசி அந்த கிணத்துக்குள்ளாடி புல்லு மேல மறைஞ்சிருக்கிறதுனால கிணறுன்னு தெரியாம அந்த கிணத்துக்குள்ளாடி போய் அது செத்து போயிரும். அதே போலவே இன்னைக்கு மனுஷ பிறவி நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி நம்ம மூடர்களா இருக்கோம். உன்னை பத்தின அந்த ஞானம் இல்லாததுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சம்சார சாகரத்துல மாட்டி வந்து அவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஜென்மமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முசுகுந்தன் வந்து சொல்லிட்டு அடுத்தது சொல்லுறாரு. அவரோட பணிவை பாருங்களேன். நானும் அதே போலதான் இருக்கேன். நானும் வந்து எந்த விதமான விலக்கும் இல்லை. ஏன்னா என்னோட டைம் அரச குலத்தை வந்து நான் சேர்ந்தவனானதுனால இயல்பாகவே எனக்கு சுகபோகமான வாழ்க்கையை பற்றி தற்பெருமையோட நான் இத்தனை வருஷம் வந்து என்னோட உடம்புக்கும் என்னோட ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். எல்லா இடத்தையும் நான் எஜமானனா இருக்கணும், இந்த ஹோல் வேர்ல்டையே நான் வந்து அபகரிக்கணும், எஜமானனா இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் போயிருக்கேனே தவிர என் வாழ்க்கையோட பெரும்பகுதியை நான் பயனில்லாம கழிச்சிட்டேன். ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து நான் மறந்துட்டேன். ஒன்னக்கான நான் தவறிட்டேனே, இந்த விஷயத்துல எல்லாம் போயிட்டேனே. இந்த எலும்பும் சதையுமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பையினால ஆன இந்த ஒரு உடம்புக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நான் இப்படி வாழ்க்கையை வீணடிச்சிட்டேனே, ஆனா உன்னை பத்தி நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்க சொல்லுகாரு. அதனால நான் இங்க ஆனா காலம் வந்து இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது காலத்தை தவிர்க்க முடியாது இல்லையா, முதல்லயும் சொன்னாங்க இல்லையா, காலத்தை தவிர்க்க முடியாது. காலம் எப்படி அப்படின்னு சொன்னா, எப்படி நம்ம தூங்கும்போது ஒரு கனவு வரும். அந்த கனவு தூங்கி எழும்பும்போது கனவு முடிஞ்சு போயிடும் இல்லையா. அது போலவே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே என்னோட ஜட சொப்னங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம அந்த லோகத்துல இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இவ்வளவு சுகமாக இருக்கேன் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காலம் எப்படி மரண ரூபத்துல அது எப்ப வருதோ, எப்ப வருதுன்னே தெரியாது. அந்த நேரத்துல இது எல்லாமே அழிஞ்சு போயிருதே, ஒரு கனவு போல அழிஞ்சு போயிருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்ல. எப்படி ஒரு நாகம் இருக்கு, ரொம்ப பசிச்சு போய் இருக்கும்போது ஒரு சின்ன எலி கிடைச்சிச்சுன்னா அது என்ன பண்ணும், தப்புடு பிடிச்சு விழுங்கிரும் இல்லையா. சோ அதே போல மரணம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த காலம் வந்து நம்ம என்ன என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதுக்கு இரையாயிருவோம் இந்த காலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து முசுகுந்தன் வந்து சொல்லுகாரு.
அதனால நான் வந்து இந்த அழகிய குதிரைகள் இப்படி நான் சுகபோகமா நான் வாழ்ந்தேன். ஆனா இந்த காலத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், மரணம்னு பேர்ல கடைசி நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, ஒண்ணுல புழு பூச்சிகள் இதுக்காக இந்த உடம்ப வந்து புழு பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது, இல்லது சாம்பலாக்க போறாங்க. ஆனா ஆத்மா பக்காவா பண்ணலைன்னா அதுவும் இன்னும் ஜென்மத்தை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவர் போல இல்லைன்னா இன்னொரு ஊச்சிகளோட மலமாதான் இந்த உடல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. அதனால நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க இந்த காலத்துக்கு பிடியில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படிதான் ஒரு அரசனா இருந்தாலும் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம ரீசெண்டா முசுகுந்தன் என்ன சொல்லுங்க, நான் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தேன், பல ராஜ்யங்களை வென்றேன். ஆனா நான் வந்து கடைசி என்ன பண்ணுவேன், என்னோட எனக்கு அதை அனுபவிக்கக்கூடிய இது கிடையாது இல்லையா. அங்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இங்க எல்லாமே இழந்துட்டார் அவரு. சோ எனக்கு அதை அனுபவிக்க அவகாசம் கிடைக்கல. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில ஓடுகோம் 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 உழைக்கும் உழைக்கும். ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சந்தோஷமா இல்ல. கரெக்டா இல்லையா. முடிக்கும் போது இங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருது. சோ இந்த விஷயத்த வந்து இங்க இவரு முசுக்குந்தனும் இங்க சொல்லுகாரு. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஜட சிக்கல்ல இருந்து விடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா உன்னோட கருணை கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு பக்தர்களோட கருணை கிடைக்கும். இங்க பக்தர்களோட அசோசியேஷனை பெருசா சொல்லுவாங்க. சோ அப்படி பக்தர்களோட அசோசியேஷன் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த வந்து நம்ம இந்த ஜடலோகத்துல இருந்து முக்தி பெறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் இங்க சொல்லுவாங்க. சோ பகவானே, உன்னோட எப்போதும் வந்து நான் உன்னோட பக்தர்களோட உன்னோட இந்த விஷயத்தெல்லாம் நான் இந்த சங்கத்தை வந்து தவிர்த்துட்டேன், ஒழுங்கா நான் பண்ணல. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கர்க்க முனிவரோட ஒரு க்ஷண நேர தொடர்பு எனக்கு கிடைச்சது. லவமாத்திர சாது சங்கம் சர்வ சித்தி கோய அப்படின்னு வரும். சோ எனக்கு ஒரு லவமாத்திர சாது சங்கம் கர்க்க முனிவரோட கனெக்ஷன் கிடைச்சதுனாலதான் நீங்க எனக்கு இன்னைக்கு இந்த கருணையை கொடுத்திருக்கீங்க, என் மேல என் முன்னாடி நீங்க தோண்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்க வந்து முசுக்குந்தன் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், உங்களோட கருணை இல்லாம இந்த பிணைப்புகளை எல்லாம் என்னால வந்து விட்டிருக்க முடியாது. சோ ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு யோகிகளா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், பற்பல வருஷங்கள் வந்து அவங்க தவமா இருக்கட்டும், யோகமா பண்ணி சந்நியாசம் பூண்டு துறவரம் பண்ணு உன்னை வந்து அடையணும், உன்னோட கருணையை பெறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த எந்த நிர்பந்தமும் எனக்கு ஏற்படல. டைரக்டா உன்னை பார்க்கக்கூடிய தரிசனம் கிடைச்சது. இது எதனாலன்னா அந்த ஒரு தூய பக்தனோட அசோசியேஷன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியாரு. சோ அப்போ இப்போ அவர் என்ன கேட்கணும்னு கேட்டோம்னா, அதனால எனக்கு இந்த எதுவுமே வேண்டாம், இந்த ஜடலோகத்துல இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு வேண்டாம், உன்னோட பாத கமலங்கள்ல நான் எப்பவுமே சேவை பண்ணிட்டு இருக்கணும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து முசுக்குந்தன் சொல்லுவாரு. ஏன்னா பகவான் எதை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து அவர் எதையுமே கேட்கல. அவருக்கும் தெரியும் எனக்கு அவர் எதுவுமே கேட்கல. கேட்காம வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த ஜட லோகத்துல இருந்து இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம எனக்கு வாழ்வுல வந்து அமைதியோட இருக்கணும், அது கூட விஷயத்தையும் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அமைதி எப்ப கிடைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சாந்தின் ருச்சதி போக்தாரா யக்ஞ தவசம், அவரு தான் அனுபவிக்கக்கூடிய எல்லா யாகங்களோட அனுபவிப்பாளர் அவரு தான். எப்ப வந்து நம்ம அவருக்கு பண்ணுகமோ, அந்த யக்ஞம் எல்லாம் பண்ணுகமோ சாந்தின் ருச்சதி, அப்பதான் நமக்கு அமைதி கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவர் சொல்லுவாரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒன்ன சரணடைஞ்சிட்டாலே எல்லா அமைதியும் ஒரு இந்த சஞ்சலம் இல்லாத ஒரு நிலையும் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கி நான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முசுக்குந்தன் சொல்லுவாரு. இப்படி கேட்ட உடனே முசுக்குந்தன் கேட்ட உடனே பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி நீ சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நீ இந்த ராஜ்யத்தோட மன்னனா இருந்தா கூட நீ எல்லா விஷயங்களிலிருந்து நீ விடுபட்டுட்ட. சோ உனக்கு பக்தி தொண்டாற்றக்கூடிய இந்த பாக்கியத்தை வந்து நீ பெற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாம் என்ன வரணும்னு கேட்டா என்ன வர வேணும்னு கேட்ட பிறகு கூட நீ கேட்கலையே, ஒன்லி பக்தியை மட்டும்தான் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ ஏன்னா பக்தி ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. யோகமா இருக்கட்டும், ஞானகமா இருக்கட்டும், என்ன பண்ணினாலும் நம்ம வந்து கீழே விழறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா பகவானோட பாத கமலங்கள்ல சரணடைஞ்சா மட்டும்தான் நான் கீழே விழறதுக்கு சான்சஸ் இல்லை. எப்படி எக்ஸாம்பிள் இங்க என்ன பிரபுபா சொல்லுறாருன்னா, எப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் அவ்வளவு வருஷங்கள் தபம் பண்ணி கூட அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பிராணாயாமம் அது இதுன்னு பண்ணி அவர் பண்ணினாலும் கூட கடைசி மேனகையோட அழகுல வந்து அவர் விழுந்தாரு. ஆனா அதே நேரம் ஹரிதாஸ் தாக்கூர் பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு பகவானோட பக்தர். பிராஸ்டிடியூட்டே அவரோட வீட்டுல வந்து தங்கி அவரோட இருந்த பிறகு கூட அவரோட இதுல வந்து அவர் கீழே விடல, அவளையும் பக்தையாக மாற்றி அவர் அனுப்புறாரு. சோ இதுதான் ஒரு பக்தனோட கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க சொல்லுகாரு. இருந்தாலும்
இருந்தாலும் உன்னை இந்த இதுல வந்து என்னால பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, நீ வேட்டையாடும் போது, சத்ரினா இருக்கும்போது, உன்னோட கடமைகளை செய்யும் போது சின்ன சின்ன வேட்டையெல்லாம் ஆடி கொலைகள், மிருகங்களை கொண்டிருப்ப, நிறைய கொலைகள் எல்லாம் பண்ணிருப்ப. அதனால நீ இன்னும் பியூரிஃபை ஆகணும். அதுக்காக நீ பக்தி பண்ணு, பக்தி யோகத்தை பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்படி நீ பிராக்டிஸ் பண்ணி உன்னோட அடுத்த பிறவியில வந்து நீ ஒரு சிறந்த வைஷ்ணவனாக நீ வந்து பரப்ப அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அங்க கொடுப்பாரு. ஏன் வைஷ்ணவா அப்படின்னு சொன்னா, வைஷ்ணவா இதுக்கு எல்லாம் பிராமணர்களுக்கும் அப்பாற்பட்டது வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வைஷ்ணவன் வந்து பக்காவான ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து குவாலிஃபைடா இல்லாம இருந்தா ஒரு வைஷ்ணவனா வந்து நம்மளால வந்து அந்த அந்த தளத்தை வந்து நம்மளால அடைய முடியாது. சோ ஏன்னா இந்த வைஷ்ணவனா இருந்தாதான் அவன் எல்லா வித்யா வினய சம்பனே பிராமணர்கள் பண்டிதா சமதர்ஷனக எல்லாரோட நலன்லையும் வந்து அவர் அக்கறையோட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறு. சோ அந்த வைஷ்ணவ தலத்துல இருந்தாதான் எல்லா உயிர்கள் மேல கருணையோட இருப்பாங்க, பகவானை பத்தின விஷயங்களை கொடுப்பாங்க, எல்லாரையும் பகவான்கிட்ட கொண்டு போறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த இடத்த சொல்லுவாரு, நீ ஒரு வைஷ்ணவனா பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி இதோட முடிக்கிறாரு. சோ நெக்ஸ்ட் இடத்துல வந்து அடுத்த இது வந்து இதுல இருந்து அடுத்தது என்ன நடக்க போகுது, இவர் வைஷ்ணவனா பிறந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஸ். டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கா யாருக்காவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. பிராமணர்களோட வைஷ்ணவர்கள் உயர்ந்ததுன்னு இப்ப சொன்னீங்களா, அதுக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்களேன். ஓகே. சோ இப்ப 3 குணங்கள் இருக்கு இல்லையா மாதாஜி, இயற்கையோட 3 குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஓகே, பிராமணர்கள் வந்து சத்துவகுணத்துல இருப்பாங்க. ஓகே ஓகே இப்படி இருப்பாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் வந்து இந்த 3 குணத்துக்கும் அப்பாற்பட்டு சுத்த சத்துவத்துல இருப்பாங்க. சோ பிராமணர்களா இருந்தா கூட அவங்க கூட விழக்கூடிய அபாயம் இருக்கு இந்த பௌதீக லோகத்துல. எப்படி அப்படின்னா, பிராமணர்களோட எதனால விழுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நல்ல நாலெட்ஜ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நாலெட்ஜ் அதுல ஒரு விஷயம். சோ நாலெட்ஜ் இருக்கும். அந்த நாலெட்ஜ் அறிவு, அந்த அறிவினால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மயக்கத்துல அவங்க அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா, இவ்வளவு நாலெட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ அதனால அவங்க அந்த அறிவினாலையும் அந்த சந்தோஷத்தினாலையும் திருப்பி இந்த லோகத்துல வந்து அவங்க பந்தப்பட்டு விழுந்து திருப்பி அவங்க போறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஆனா வைஷ்ணவனா இருந்தா இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருப்பான். அவன் எந்தவித இதுவும் இருக்காது அவனுக்கு, அவன் பந்தப்பட மாட்டான். ஓகே, சத்துவத்துல இருப்பாங்க. இப்ப நீங்க எப்படி எடுக்கும் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப ஒரு குழந்தை காலேஜுக்கு போகணும்னா ஒரு +2ல வந்து பாஸ் பண்ணி மார்க் வாங்கியிருக்கணும் இல்லையா, அப்பதான் அது காலேஜோட விஷயத்த அதுக்கு புரிஞ்சுக்க முடியும். சோ அதே போலதான் பிராமணா குவாலிட்டிஸ். பிராமணனா இருக்கும்போது அவங்களால இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும், பக்தியை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா விழுதுக்கூடிய அபாயம் இருக்கு. அந்த காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்குள்ள நாலேஜ் எல்லாம் இருக்கும். ஆனா வைஷ்ணவா வந்து இது 3க்கும் அப்பாற்பட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்க டாப் மோஸ்ட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, புரிஞ்சுச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா இருந்தது, புரிஞ்சுது மாதாஜி எல்லாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரீகா போலாமா? விவிதா மாதாஜி. மாதாஜி இன்னைக்கு சிவானி மாதாஜி ரீகா பண்றாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். மாதாஜி இன்னைக்கு வந்து நிறைய கருத்து சொன்னாங்க. என்னால கொஞ்சம் கருத்து நோட் பண்ணிருக்கேன், அதை நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். 7.11 இன்னைக்கு பகவத்கீதா ஸ்லோகத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி முடிக்க என்ன பார்த்துட்டு வந்தோம்னா, பகவான் வந்து எதெல்லாம் நானா இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்ப எப்படி அதுக்கு உதாரணம் வந்து ஆலமரத்துக்கு வந்து எப்படி வேறு மூலமா இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்துல உள்ளது எல்லாத்துக்கும் வேர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து பலத்தை பத்தி பேசியிருக்காங்க, அப்புறம் காமத்தை பத்தி பேசியிருக்காங்க.
ரெண்டுமே நானா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலம்னா எப்படி இருக்கணும்னா பலவீனமானவர்களை கூடிய பலமா இருக்கணும். அந்த பலம் வந்து நம்மளோட ஓன் என்ஜாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளோட சொந்த இச்சையை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காண்டி இருக்கிற பலத்தை பேசாம மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற அந்த பலத்தை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம வந்து தப்பு பண்றதுக்கு ஒரு பலத்தை யூஸ் பண்றது நான் இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு உதாரணம் வந்து கசிபு அவங்கள்ட்ட எல்லாம் பலம் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனா அவங்களோட பலத்தை வந்து இங்க வந்து பகவான் கிருஷ்ணர் நானும் மென்ஷன் இல்ல. அனுமான், பீமன் அவங்க எல்லாம் பக்தர்கள், அவங்கள்ட்ட இருக்கிற பலத்தை வந்து அவங்க வந்து பகவானோட சர்வீஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பலம் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு வந்து சிறந்த உதாரணமா ஒரு கத்தி வந்து டாக்டர் கையில இருக்கிறதுக்கும் கிரிமினல் கையில இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸோ அந்த மாதிரி அப்படிங்கிறத சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து காமத்துக்கு வந்து சொன்னாங்க, இப்ப நம்மளோட ஆசையை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனா வந்து அதை வந்து மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி பக்தியில வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளோட ஆசைங்கிறது எப்படி இருக்கணும்னா நம்ம தர்மத்துக்கு உகந்ததா இருக்கணும், ஏற்றாற் போல இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளோட சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டை வந்து திருப்தி பண்றதுக்காண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்லி ஆசைன்னு எடுத்துட்டோம்னா பௌதிக ஆசை, ஆன்மீக ஆசைன்னு சொல்லி மாதாஜி வந்து டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பௌதிக ஆசைல வந்து நம்ம ஆசை வந்து எப்படி பௌதிக ஆசை வந்து நம்ம ஓன் என்ஜாய்மெண்ட்டை வந்து சென்டர் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்றதுக்கு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பௌத்திகத்துல வந்து நம்ம தான் அந்த ஆசையில வந்து சென்டரா இருப்போம். நம்மளுக்கு ஏத்தாப்புல என்னென்ன நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் பண்ற மாதிரி நம்ம செல்ஃப் சென்டரா இருக்கும். ஆனா வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து கிருஷ்ணா தான் சென்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து இதெல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பந்தம் ஏற்படும். பௌத்திக இதை வந்து நம்ம ஆசையை பூர்த்தி பண்றதுனால நம்ம பந்தம் ஏற்படும். ஆனா ஆன்மீகத்துல வந்து நம்மளுக்கு வந்து பகவானோட ஆசையை நிறைவேற்றுறதுனால நாம வந்து ஆன்மீக ராஜ்யத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாம இதெல்லாம் எப்படி செய்வோம்னா நம்மளோட புலன் வழிகாட்டல்ல நம்ம பண்ணுவோம். நம்ம புலன் கேட்கறத நம்ம செய்வோம். ஆனா ஸ்பிரிச்சுவலா வந்து குரு சாது சாஸ்திரம் அதை வந்து பேஸ் பண்ணி பண்ணுவோம். அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து இதெல்லாம் செய்யறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும்னா சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. ஆனா நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா உள்ள ஆசையை நிறைவேற்றல நம்மளுக்கு வந்து பியூரிஃபிகேஷன் ஆகும்னு சொன்னாங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில வந்து இந்த காமத்தை வந்து ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம காமத்தை வந்து பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பண்ணோம்னா அது அந்த காமம் தான் பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி நாம வந்து பிள்ளைங்களை வந்து பெத்துக்கிறதுக்கு அந்த காமத்தை வந்து என்ன, அதாவது பகவான கிருஷ்ண உணர்வு உள்ள குழந்தைகளை வந்து வளர்க்கறதுக்காண்டி அந்த காமத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10 வித சம்ஸ்காரம் பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் இது பண்ணி நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப காமம் பலம்ங்கிறது இத்தகைய பலம் காமம் தான் வந்து கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பாகவதத்துல முசுகுந்தன் முக்தியை பத்தி நாம பார்த்தோம். காளியவான்ங்கிறவங்க வந்து பகவானை வந்து நேத்து வந்து சேஸ் பண்ணாங்க. ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு சொல்லி நேத்து சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அது எப்படி எல்லாம் பகவானை பார்த்தாங்க காளியவான், இதுக்கு முன்னாடி வந்து பகவானை பார்த்ததே இல்லை. ஆனா நாரதர் முனிவர் சொன்ன அடையாளங்களை வச்சு பகவானை வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து சேஸ் பண்ணி போனாங்க. சேஸ் பண்ணி போகையில பகவான் வந்து இவனுக்குள்ள வந்து பகவான் வந்து எந்தவித ஆயுதமும் இல்லாம போனதுனால சத்திரிய தர்மத்துக்கு ஏத்தாப்புல அவங்கவுங்க ஈக்குவல் இதுல வந்து ஃபைட் பண்ணணுங்கிறதுனால இவரும் பகவான்கிட்ட சிங்கிளா ஃபைட் பண்றதுக்கு போறாரு. ஆனா பகவான் வந்து அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே வந்து ஓடி போறாங்க, அவங்க மட்டும் தனியா. அதை துரத்திட்டு காளியவானும் போறாங்க. கடைசியில வந்து ஒரு குகையில வந்து என்டர் ஆயிட்டு ஆனா காளியவான் வந்து இவர் வந்து யதுவம்சம் எவ்வளவு பெருமைக்குரியது, ஆனா வந்து இவர் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிந்தனை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பகவானை. இந்த மாதிரி துரத்திட்டு வரையில என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா பகவானை வந்து நம்ம வந்து பிடிக்க முடியாது. நம்ம வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டா போறது மனம். அந்த மனத்தினால கூட வந்து நம்ம வந்து பகவானை வந்து பிடிக்க முடியாது. எதனால வந்து பகவானை பிடிக்க முடியும்னா நம்ம பக்தி தொண்டுனாலதான் வந்து பகவானை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணாங்க மாதாஜி. நெக்ஸ்ட் வந்து காளியவான் வந்து இந்த மாதிரி இருக்கையில அந்த குகை வந்து ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அப்பையில அதுக்குள்ள நடந்து போகையில வந்து ஒருத்தவங்களோட இது வந்து தட்டுப்பட்டுச்சு, உடம்பு வந்து தெரிஞ்சது. அதை மிதிச்சோன்னா
அது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து முசுகுந்தன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முசுகுந்தன் யாருன்னா வந்து அவர் வந்து இக்ஷவாகு குடும்பத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தேவருக்காண்டி வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் ஃபைட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி அந்த இதுல இருந்தாரு. கார்த்திகேயன் மூலமா வந்து அவங்க வந்து ஒரு வரமும் பெற்றிருப்பாங்க. நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், யாராச்சும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணா வந்து நான் முழிச்சு அவங்கள பார்த்தாலே அவங்க வந்து எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபடி இந்த காளியவான் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணதுனால அவங்க வந்து எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்சிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க முசுகுந்தன் வந்து பகவானோட தர்ஷன் கிடைக்குது. பகவான் பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஃபார்மாலிட்டி காட்டி கேக்குறாங்க. ஆனா வந்து முசுகுந்தனுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து பகவானாதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு யாரு முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னா கர்கமுனி வந்து ஆல்ரெடி ஒரு இது கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து வைவஸ்வத மனு பீரியட்ல 28 வந்து கிருஷ்ணர் வந்து பிறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அப்ப அதை வச்சு இவர் வந்து முசுகுந்தன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இவங்கதான் வந்து பகவான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்களை பத்தியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. முசுகுந்தன் வந்து நான் யாருன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இவங்க பகவான் சொல்லி தெரிஞ்சோன்னா பகவான் வந்து சொல்றாங்க, நான் தான் பகவான் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னிடம் யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு என்னோட கருணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்றாங்க. சொன்னோன்னா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த இடத்துல வந்து முசுகுந்தன் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னாங்க மாதாஜி. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாரும் மெட்டீரியலா ரொம்ப அவங்களோட என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறதுக்காண்டி ரொம்ப மயங்கி போய் இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஃபீல்டு ஒரு வயல் வந்து நிறைய புல்லுனால நிரம்பி இருக்கோ, புல்லுனால நிரம்பி இருக்கையில அங்க வந்து அந்த ஆடு எல்லாம் மேய்ஞ்சிச்சுன்னா அந்த புல்லை பார்த்து என்ஜாய் பண்றதுக்காண்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்காண்டி போகும். ஆனா கடைசியில அதுல அந்த புதர்னால மறைக்கப்பட்ட கிணறுக்குள்ள வந்து விழுந்து அதோட வாழ்க்கை வந்து மாய்ந்து கொள்ளுது. அது மாதிரி இது உலகத்துல இருக்கிற பீப்புள் நாமெல்லாம் வந்து என்ன பண்றோம்னா மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்டை நோக்கி போறோம். ஆனா வந்து திருப்பி இந்த உலகத்துல பிறப்பு இறப்புங்கிற சுழல்லே சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி இது எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து உங்க பாத கமலங்களுக்கு சேவை செய்யற வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதன் மூலமா நம்மளுக்கு எப்ப வந்து பகவானோட கருணை கிடைக்குதோ அடுத்து பக்தர்களோட கருணை கிடைக்கும். பக்தர்களோட கருணையினால நம்ம வந்து பகவானை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுக்கும் இதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இவர் வந்து மத்த விஷயங்களை கேட்காம நம்மளோட பக்தி தொண்டை தான் கேட்கிறாரு அப்படிங்கிறத கேட்டோன்னா பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயி நெக்ஸ்ட் பர்த்ல வந்து உனக்கு வந்து இன்னும் ஒரு ஜென்மம் வந்து எடுத்து நீ வந்து பக்தரா பிராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜென்மத்துல வந்து நீ வந்து என்னை வந்து அடைவ அப்படின்னு சொல்லி வரத்தையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதனால பாசிபிள் ஆனிச்சுன்னா இந்த முசுகுந்தனுக்கு முனியோட கர்கமுனி அவங்களோட ஒரு சன நேரம் ஒரு அசோசியேஷன் கிடைச்சதுனால இந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பக்தர்களோட கருணையை வந்து நம்ம எதிர்பார்த்து இருக்கணும். அதை வச்சு நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தையே வந்து ஈஸியா கடந்துடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அனைவருக்கும் ரொம்ப சூப்பரா சொன்னது. ஹரே கிருஷ்ணா. நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சிவானி மாதாஜி. வணக்கம் மாதாஜி. நம்ம வாஞ்சகல்ப சொல்லிக்கலாம் மாதாஜி. வாஞ்சகல்பதருभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नंदगोड़ी वैष्णव की जय, शील प्रभुपाद की, महाराज की जय, निताई गौर प्रेमानंद। हरि हरि बोल. हरे कृष्णा.